ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹேவ் எ கிரேட் டே. இப்போ சிபிஎஸ்சி +2 மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 6 அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸில் எக்ஸாம்பிள் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் என்ன அப்படின்னா, the length of x of a rectangle is decreasing at the rate of 3 cm per minute. சரிங்களா, ஒரு ரெக்டாங்கிளினுடைய லென்த்தை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ரெக்டாங்கிள் லென்த் வந்து எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, பெர் மினிட்டுக்கு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு டிக்ரீசிங் ஆகுது. பெர் மினிட்டுக்கு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு டிக்ரீசிங் ஆகுது. டிக்ரீசிங் ஆகுதுன்னா நெகட்டிவ் சைன் கொடுக்கணும் அதுக்கு. சரிங்களா, ஸோ அப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், ரேட் ஆஃப் த டிக்ரீசிங் கொடுத்துட்டாங்க. லென்த்தினுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் கொடுத்தாச்சு, லென்த்தோடைய ரேட் ஆஃப் சேஞ்ச். அப்போ எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா, கிவன் dx by dt கொடுத்துட்டாங்க. எக்ஸ் தானே லென்த்து, எக்ஸினுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து எவ்வளோனா, நம்ம எடுக்கிறப்ப -3 அப்படின்னு எடுக்கணும். அவன் டிக்ரீசிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க இல்லையா, டிக்ரீசிங் அப்படின்னா முன்னாடி மைனஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அண்ட் த வித் ஒய் இஸ் இன்க்ரீசிங், ஒய் வந்து இன்க்ரீசிங் ஆகுதுன்னா ப்ளஸ். சரிங்களா, அட் த ரேட் ஆஃப் 2 சென்டிமீட்டர் பெர் மினிட். அப்போ dy by dt கொடுத்தாச்சு. dy by dt யோட வேல்யூ 2 சென்டிமீட்டர் per minute. அது வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. when x equal to 10 and y equal to 6 சென்டிமீட்டர், இது வந்து கடைசியாக சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய வேல்யூ. find the rate of changes of a the perimeter and b the area of the rectangle. இந்த ரெக்டாங்கிளினுடைய பெரிமீட்டரில் ஏற்படக்கூடிய சேஞ்சினுடைய ரேட் என்ன, ஏரியாவில் ஏற்படக்கூடிய சேஞ்சோடைய ரேட் என்ன, இதான் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம இந்த கொடுத்த மற்ற 2 வேல்யூ எழுதிக்குவோம். x equal to 10 சென்டிமீட்டர் அண்ட் y equal to 6 சென்டிமீட்டர். அதை இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a பெரிமீட்டர், ஒரு ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டர், அதை நான் p அப்படின்னு எடுத்துக்கணும். ரெக்டாங்கிள் பெரிமீட்டர் நமக்கு ஃபார்முலா தெரியும், 2 times x plus y. பெரிமீட்டர்னா ரெக்டாங்கில் சுற்றி வரக்கூடியது. அப்போ 2 லென்த்து 2 பெல்த்து நம்ம சுற்றி வருவோம். அப்போ 2x + 2y அப்படின்னு கிடைக்கும். ஒரு 2 காமனாக எடுத்து x + y அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருப்போம். ஓகேங்களா, இப்போ இந்த பெரிமீட்டரை டீயை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா, dp by dt ஈக்குவல் டு, இந்த 2ங்கிறது மல்டிப்ளைல இருக்கிற கான்ஸ்டன்ட்டு, ஸோ அது அப்படியே இருக்கும். நமக்கு இந்த p, x, y இந்த 3மே டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதனால் இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த எக்ஸை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இந்த ஒய்யை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் ப்ராப்பர்ட்டி என்ன செய்யும், நடுவில் ப்ளஸோ மைனஸோ வந்துச்சுன்னா ரெண்டையும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dx by dt ப்ளஸ் இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dy by dt. இந்த 2 வேல்யூமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ 2 into dx by dt யோட வேல்யூ வந்து -3 ப்ளஸ் dy by dt யோட வேல்யூ வந்து 2. ஸோ அப்போ 2 into -3 + 2ங்கிறது -1, that is equal to -2. okay, that is equal to -2. that is dp by dt, the rate of change of a perimeter with respect to time t equal to -2 centimeter per minute. அப்போ என்ன ஆகுதுன்னா, பெரிமீட்டரினுடைய ரேட் ஆனது, பெரிமீட்டரினுடைய வேல்யூ ஆனது 2 சென்டிமீட்டர் அளவுக்கு டிக்ரீஸ் ஆகுது. பெரிமீட்டரோட வேல்யூ ஆனது 2 சென்டிமீட்டர் அளவுக்கு மைனஸ் வந்ததுனால டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ஓகே, அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் b, the area of the rectangle. நமக்கு ஏரியாவுக்கு ஃபார்முலா தெரியும். ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறாங்க என்ன செய்யணும், ஏரியா a equal to length into breadth. இப்போ லென்த் வந்து x, breadth வந்து y, அப்போ x into y அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த ஏரியாலையும் சேஞ்ச் இருக்கும் அப்படிதானே, லென்த்தும் பெர்த்தும் மாறும்போது ஏரியாவும் சேஞ்ச் ஆகும். நமக்கு லென்த்தோட வேல்யூவும் பெர்த்தோட வேல்யூ மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் ஏரியாலையும் கண்டிப்பாக நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த 3னுடைய சேஞ்சும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், டைமை டிபெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பெர் மினிட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்தையுமே நான் டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து dA by dt அப்படின்னு ஆகும். ஓகேங்களா, இப்போ ரைட் ஹேண்ட் சைடு 2 டேர்ம் மல்டிபிள் இருக்குது, ரெண்டுமே வேரியபிள், 2 வேரியபிளுமே டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் ஆகும். எக்ஸும் டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் ஆகும், ஒய்யும் டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் ஆகும். அப்படின்னா என்ன செய்யணும்னா, யூவி மெத்தட் யூஸ் பண்ணணும். யூவி மெத்தட்னா என்ன, முதல்ல யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது v டேஷ், அதுக்கப்புறம் வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுறது u டேஷ். இங்கே நான் எக்ஸை வந்து u அப்படின்னு சொல்லியும் ஒய்யை வந்து v அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dt அப்படின்னு கிடைக்கும். அடுத்து ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dx by dt. முதல்ல எக்ஸை வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், அப்புறம் ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ரைட். இப்போ நமக்கு எக்ஸ் இன்ட்டு dy by dt யோட வேல்யூ வந்து 2
plus y into dx by dt ஓட வேல்யூ -3 அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2x minus 3y இது வந்து dA by dt. சரிங்களா? ஏரியாவில் ஏற்படக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து 2x minus 3y. இப்போ இந்த ரேட் ஆஃப் சேஞ்சை என்ன வேல்யூவில் கேட்குறாங்க அவங்க? அட் x equal to 10 cm, y equal to 6 cm. இங்கே வந்து நமக்கு டேரெக்டாக xy வச்சு ஆன்சர் கிடைக்கல பெரிமீட்டரில். டேரெக்டாகவே நம்பர் கிடைச்சதுனால நம்ம x equal to 10, y equal to 6 அங்கே சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையில்லை. இங்கே வந்து xy வச்சு ஆன்சர் கிடைக்கிறதுனால xோட வேல்யூ 10 இருந்தால் என்ன ஆகும், 6 இருந்தால் yயோட வேல்யூ 6 இருந்தால் என்ன ஆகும், இந்த ரெண்டையுமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், therefore when x equal to 10 and y equal to 6, dA by dt equal to, இந்த xக்கு பதிலாக 10 போட்டோம்னா 2 into 10 ஒரு 20 ஆயிரும், மைனஸ் இந்த yக்கு பதிலாக 6 போட்டோம்னா 3 into 6 ஒரு 18 ஆயிரும். அப்போ 20 minus 18 வந்து 2. அப்போ நார்மலாக dA by dt, that implies dA by dt equal to 2 centimeter square per minute. சரிங்களா? ஒரு மினிட்டுக்கு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு ஏரியாவில் வந்து சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தட் இஸ் இங்கே வந்து ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 2 சென்டிமீட்டர் அளவுக்கு பெர் மினிட்டுக்கு ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா 2 சென்டிமீட்டர் அளவுக்கு பெரிமீட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஏரியா வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.